ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சூப்பரான ஹெல்த்தியான இந்த கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் கோதுமை மாவும் கேரட்லாம் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேர்டுக்கு பதிலாக இந்த மாதிரி பட்டர் மில்க் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது அரை கப்பு பாலில் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் மில்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா நாட்டு சர்க்கரை, பட்டரு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பட்டரையும் அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகரையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டர் மில்க் சேர்த்துட்டு எசன்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மாற்றி பண்ணிட்டேன். ஸோ எப்படி பண்ணாலும் நல்லா தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு, அது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீமியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் துருவி வச்சுருந்த கேரட்டை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து எக்லெஸ் கப் கேக்குன்றதுனால நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்கு வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரை கப்பு வந்து நீங்கள் பட்டர் மில்க் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 முட்டை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டருக்கு வந்து 6 கப் கேக் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி மஃபின் ட்ரேயில் வந்து கப் கேக் லைன் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து நான் நுணுக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்பாஞ்சான நம்மளுக்கு வந்து கோதுமை மாவு கேரட் போட்ட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ரொம்ப ஹெல்த்தியானது கூட தான் இது. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.